வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அயோத்திக்கு யாத்திரை செல்ல முயன்ற VHP தலைவர்கள் கைது. உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பு. TNPSC குரூப் 4 எழுத்து தேர்வு. 5566 பணியிடங்களுக்கு 14 லட்சம் பேர் போட்டி. ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயித்து உடனடியாக அமல்படுத்தியது தமிழக அரசு. விதிகளை மீறினால் ஆட்டோவை பறிமுதல் செய்து ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய அறிவிப்பு. விரிவான செய்திகள். அயோத்திக்கு யாத்திரை செல்ல முயன்ற விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அசோக் சிங்கால், பிரவீன் தொகாடியா உள்ளிட்ட தலைவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என வலியுறுத்தி அயோத்திக்கு 19 நாட்கள் யாத்திரை நடத்தப் போவதாக விஸ்வ இந்து பரிஷத் அறிவித்தது. ஆனால் மத கலவரம் ஏற்படும் என்பதால் யாத்திரைக்கு அகிலேஷ் தலைமையிலான அரசு தடை விதித்த போதும் திட்டமிட்டபடி ஞாயிறன்று அயோத்திக்கு யாத்திரை செல்ல போவதாக விஸ்வ இந்து பரிஷத் தலைவர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி யாத்திரையில் பங்கேற்பதற்காக லக்னோ விமான நிலையத்தில் வந்திறங்கிய விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அசோக் சிங்கால் அங்கேயே போலீசாரால் கைது செய்யப்பட்டார். முன்னதாக அயோத்தியில் சராயு நதிக்கரையிலிருந்து யாத்திரை துவங்க முயன்ற மூத்த தலைவர் பிரவீன் தொகாடியாவையும் போலீசார் கைது செய்தனர். அதேபோல அயோத்தியில் யாத்திரை துவங்கி சிறிது தூரம் சென்ற ராம் ஜென்ம பூமி நியாஸ் கமிட்டி தலைவர் மகந்த் நிருத்ய கோபால் தாஸையும் போலீசார் கைது செய்தனர். இதேபோல யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக ஆங்காங்கே வெவ்வேறு நகரங்களில் தயாராக இருந்த பாரதிய ஜனதா முன்னாள் MP ராம்விலாஸ் வேதாந்தி, தற்போதைய MLA ராம்சந்திர யாதவ் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் கூடுதல் டைரக்டர் ஜெனரல் அருண்குமார் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டுள்ள தற்காலிக சிறையில் அடைக்கப்பட்டனர். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் யாத்திரையை தடை செய்யும் வகையில் அயோத்தியில் அமைந்துள்ள பைசாபாத் மாவட்டம் மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள 5 மாவட்டங்களிலும் 144 தடை உத்தரவை உத்தரப்பிரதேச போலீசார் அமல்படுத்தியுள்ளனர். அதோடு அயோத்தியை சென்றடையக்கூடிய வழிகளையும் தடுத்து எந்த அசம்பாவித சம்பவமும் மூளாமல் இருக்கும் வகையில் 8000 போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அயோத்தியில் பதற்றம் நிலவுகிறது. இது பற்றி கருத்து கூறிய பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசைன், அயோத்திக்கு பக்தர்கள் யாத்திரை செல்வதை அரசியல் லாபத்துக்காக உத்தரப்பிரதேச அரசு தடுத்து நிறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மொத்தம் 5566 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான TNPSC குரூப் 4 தேர்வை தமிழகம் முழுவதும் 14 லட்சம் பேர் எழுதினர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வரி தண்டலர், வரையாளர் மற்றும் நில அளவலர் உள்ளிட்ட 5566 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு ஞாயிறன்று நடந்தது. தமிழகம் முழுவதும் 244 மையங்களில் 14 லட்சம் பேர் இத்தேர்வை எழுதினர். இதற்காக 4755 தேர்வு கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னை திருவல்லிக்கேணி NKT நேஷனல் பெண்கள் பள்ளியில் நடந்த தேர்வை TNPSC தலைவர் நவநீத கிருஷ்ணன், தேர்வுத்துறை செயலர் சோபனா, சென்னை மாவட்ட கலெக்டர் சுந்தரவள்ளி ஆகியோர் பார்வையிட்டனர். இந்த குரூப் 4 தேர்வு மிகவும் நல்ல முறையில் அமைதியாக எந்த குறைபாடும் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமளவில் தேர்வர்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய முழு விவரத்தை தேர்வு முடிந்த பிறகு எவ்வளவு தேர்வர்கள் இதில் பங்கு பெற்றார்கள் என்பதனை நாங்கள் தேர்வாணையத்தில் வெளியிட இருக்கின்றோம். இத்தேர்வில் காப்பியடிப்பதை தவிர்ப்பதற்காக 950 பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக தேர்வு மையங்கள் அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்பட்டன. சென்னையில் புதிய ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயம் செய்து தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்தியுள்ளது. ஆட்டோக்களுக்கான கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசு முடிவெடுக்க உத்தரவிட்டது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் கடந்த 22ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஆட்டோ கட்டணம் தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். இதன்படி முதல் 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் என்றும் கூடுதல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய் என்றும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை 50% கூடுதல் கட்டணம் மற்றும் காத்திருப்பு கட்டணம் 5 நிமிடத்திற்கு ₹3.50 மற்றும் 1 மணி நேரத்திற்கு ₹42 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இக்கட்டணம் ஆகஸ்ட் 25ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலாகிறது. சென்னை ஆட்டோக்களில் GPS கருவி மற்றும் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் பிரிண்டருடன் கூடிய மீட்டர் ₹80 கோடி செலவில் இலவசமாக பொருத்தப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆட்டோ மீட்டரில் பொருத்தப்படும் அபாய பொத்தானை அழுத்தி போலீஸ் கட்டுப்பாட்டறைக்கு தெரியப்படுத்தலாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு ஆட்டோ ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இது தவிர பயணிகள் புகார் தெரிவிக்க வசதியாக புகார் எண் எழுதி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007இல் ஆட்டோ கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. சென்னையில் 71,470 உட்பட தமிழகத்தில் 2,14,000 ஆட்டோக்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டுவர வேண்டிய திருத்தங்கள் குறித்து பிரதமருக்கு கடிதம் மூலம் மீண்டும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு ஞாயிறன்று முதல்வர் ஜெயலலிதா அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று கடிதம் அனுப்பியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதிய விதியின்படி விநியோக விலையை நிர்ணயிக்கும் உரிமை மத்திய அரசிடம் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, உற்பத்தி செலவின் அடிப்படையில் மத்திய அரசு அரிசியின் விநியோக விலையை நிர்ணயித்தால் தமிழக அரசுக்கு கூடுதலாக ₹1000 கோடி நிதிச்சுமை ஏற்படும் என்று அச்சம் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற வாசிகள் 75% பேருக்காவது மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்க வேண்டும் என்றும், உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கியதிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே மத்திய அரசு மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்கும் என்பதை குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாக மாற்ற வேண்டும் என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். உணவு தானியங்களை மத்திய அரசே இறக்குமதி செய்யும் வகையில் திருத்தம் கொண்டு வரவும், உணவு பாதுகாப்பு சட்டத்தில் பண பரிமாற்றம், உணவு கூப்பன் போன்ற திட்டங்கள் மாநில அரசின் ஒப்புதல் இன்றி அறிமுகப்படுத்தக்கூடாது என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டால் மட்டுமே உணவு பாதுகாப்பு சட்டம் நாட்டுக்கும் குறிப்பாக தமிழகத்துக்கு உணவு பாதுகாப்பை அளிக்கும் என்றும் கூறியுள்ளார். எனவே தான் தெரிவித்த எஞ்சிய கருத்துக்களின் அடிப்படையில் திருத்தங்களை கொண்டு வருவது பற்றி பரிசீலிக்க வேண்டும் எனவும் பிரதமரை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மும்பை பெண் பத்திரிகையாளர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 5வது குற்றவாளி டெல்லியில் கைது செய்யப்பட்டான். இதன் மூலம் இதில் தொடர்புடைய 5வரும் போலீஸ் பிடியில் சிக்கியுள்ளனர். ஆங்கில இதழ் ஒன்றில் போட்டோகிராஃபராக பணியாற்றி வரும் 22 வயது இளம்பெண் மத்திய மும்பையில் உள்ள லோயர் பரேல் பகுதியில் உள்ள சக்தி மில்ஸ் வளாகத்துக்கு வியாழன் இரவில் புகைப்படம் எடுக்கச் சென்றார். அப்போது 5 மர்ம ஆசாமிகள் பெண் போட்டோகிராஃபரை பாலியல் பலாத்காரம் செய்தனர். இதையடுத்து மும்பை போலீசார் துரித கதியில் செயல்பட்டு சந்த் பாபு சத்தார் ஷேக் என்பவனை வெள்ளியன்று காலை மும்பையில் கைது செய்தனர். எஞ்சிய 4வரை கைது செய்வதற்காக 20க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அதன் பலனாக விஜய் ஜாதவ், சிராஜ் ரஹ்மான் ஆகியோரை சனியன்று மும்பை போலீசார் கைது செய்தனர். 4வது குற்றவாளி காசிம் பங்காலியை சனியன்று நள்ளிரவில் கைது செய்த மும்பை போலீசார் 5வது குற்றவாளி சலீம் அன்சாரி டெல்லிக்கு தப்பிச் சென்று விட்டதை அறிந்தனர். அதைத் தொடர்ந்து இன்னொரு தனிப்படையினர் தலைநகருக்கு விரைந்தனர். அங்கு ஞாயிறு காலையில் சலீம் அன்சாரியை கைது செய்தனர். பீகார் வழியாக வங்கதேசத்துக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்த சலீம் அன்சாரியை கைது செய்ததன் மூலம் பெண் பத்திரிகையாளரை பலாத்காரம் செய்த அனைவரையும் போலீசார் கைது செய்து முடித்துள்ளனர். இவர்களில் விஜய் ஜாதவ், சந்த்பாபு சத்தர் ஷேக் ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய மும்பை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே மும்பை ஜஸ்லோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண் பத்திரிகையாளரின் உடல்நிலை வேகமாக தேறி வருகிறது. அவருக்கு முழுக்க முழுக்க பெண்களை கொண்ட மருத்துவ குழு தீவிர சிகிச்சை அளிக்கிறது. ராமநாதபுரத்தில் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிரிட்ட வெண்டை செடி நல்ல மகசூல் அடைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வறட்சி மாவட்டமான ராமநாதபுரத்தில் இந்த ஆண்டும் பருவமழையின்றி விவசாயிகள் கவலையடைந்தனர். இந்நிலையில் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை மூலம் இயற்கை உரத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கு அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதன்படி விவசாயிகள் சொட்டு நீர் பாசனம் மூலம் இயற்கை உரத்தை பயன்படுத்தி வெண்டை, மாதுளை, மாங்காய் ஆகியவற்றை சாகுபடி செய்தனர். தற்போது வெண்டைக்காய் அறுவடைக்கு தயாராகி உள்ளதுடன் மகசூலும் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாங்க விவசாயம் பண்ணி தொழிற்தொம்பு கட்ட நட போற நேரங்கள்ல சொசைட்டி மூலமா கொஞ்சம் மூடைகளை கொடுத்தாங்கன்னா இதை காட்டி நாங்க ஒரு சிப்சம் இந்த கல்ல போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சிப்சத்தை கொடுத்து
டிஏபி இதுகளெல்லாம் கொடுத்தா இதை காட்டிலும் ஊக்குவோம், நாங்கள் விவசாயம் கூடவே பண்ணுவோம். ஐஏசிடிஎஸ் என்ற ஒரு திட்டத்தின் மூலமா 50% மானியத்தில் சக்தி வண்டை வீரிய ஊட்டு ரகம் எல்லாருக்கும் உற்பத்தி கொடுத்துட்டு இருக்கோம். இது 2 மடங்கு மகசூல் கூட்டுது. இதனால் தினம் அவர்களுடைய வருவாய் கூட்டிக்கிட்டே இருக்கு. பருவமழை கைவிட்டாலும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் தன்னம்பிக்கையுடன் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்வதை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வரவேற்றுள்ளனர். கோவை வஉசி உயிரியல் பூங்காவில் கண்ணாடி விரியன் பாம்பு 22 குட்டிகளை ஈன்றுள்ளது. கோவை மாவட்டம் வஉசி உயிரியல் பூங்காவில் ஊர்வன, பரப்பன என 700க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் பாதுகாப்புடன் வளர்க்கப்படுகின்றன. இங்குள்ள முயல், குரங்கு, கிளி, வெள்ளை எலி, வாத்து போன்ற அனைத்து உயிரினங்களையும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். கோவை வஉசி பூங்காவில் வளர்க்கப்பட்டு வந்த கண்ணாடி விரியன் பாம்பு 22 குட்டிகள் போட்டும் வாத்து 9 குஞ்சுகளை பொரித்தும் புதிய வரவை ஏற்படுத்தியுள்ளன. புதிய கண்ணாடி விரியன் பாம்பு குட்டிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து வருகின்றனர். கண்ணாடி விரியன் பாம்பு கொடிய வகை விஷப்பாம்பு என்பதால் இந்த குட்டிகளை 10 நாட்கள் வளர்த்து பின்னர் வனப்பகுதியில் கொண்டுவிடப்படும் என்று உயிரியல் பூங்கா இயக்குநர் அசோகன் கூறினார். பல்வேறு விதமான பாம்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கே சுமார் 4 வகையான பாம்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. நாகப்பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டுவிரியன், மண்ணொலி பாம்பு, மலைப்பாம்பு ஆகியவை பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வஉசி உயிரியல் பூங்காவில் தற்பொழுது பராமரிக்கப்பட்டு வந்த கண்ணாடி விரியன் பாம்பு 22 குட்டிகளை ஈன்றுள்ளது. அனைத்து குட்டிகளும் நன்றாக உள்ளன. நாகப்பாம்பு, இங்கு பராமரிக்கப்படும் நாகப்பாம்பு நேற்று 4 குட்டிகளை ஈன்றுள்ளது. அந்த குட்டிகளும் நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதையே 2 இந்த நாகப்பாம்பு மற்றும் கண்ணாடி விரியன் குட்டிகளை காட்டிற்கு விடுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இது மட்டுமின்றி கடந்த வாரம் மரப்பூனைகள் 4 குட்டிகளை ஈன்றுள்ளன. பூங்காவில் உள்ள உயிரினங்களின் இனப்பெருக்கத்தால் பல அரிய வகை உயிரினங்கள் அழியும் நிலை தடுக்கப்பட்டுள்ளதாகவும் அசோகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடக்கும் உலக அளவிலான நீர்ச்சறுக்கு போட்டியில் 10 நாடுகளில் இருந்து 70க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி கடலலை நீர்ச்சறுக்கு பயிற்சி பள்ளி மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்தும் உலக அளவிலான நீர்ச்சறுக்கு போட்டி 2வது முறையாக புதுச்சேரியில் நடந்து வருகிறது. 16 வயது, 25 வயதுக்கு உட்பட்டவர்கள், மேற்பட்டவர்கள் என்று 3 பிரிவுகளில் போட்டிகள் நடந்தன. இந்தியாவிலிருந்து 40 போட்டியாளர்களும், அமெரிக்கா, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் உட்பட 10 நாடுகளிலிருந்து 35 வீரர்கள் என 75 பேர் கலந்து கொண்டனர். உலக அளவில் நடத்தப்படும் நீர்ச்சறுக்கு போட்டியில் வெல்வதே தமது லட்சியம் என்று போட்டியாளர்கள் கூறினர். இப்போ நான் பாண்டிச்சேரியில இருக்கிறேன். பெரிய சர்ஃப் கான்டெஸ்ட், இப்படி 70 கண்டஸ்டன்ஸ் இருக்கு. 10 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இப்போ என் கனவு நான் வேணும் பொறுமையா நிறைய காம்படிஷன்ஸ் பண்ணுது. அப்புறம் ஒரு நாள் நான் வேணும் நம்பர் 1 சர்ஃபர் இன் தி வேர்ல்ட். அண்ட் சின்ன பசங்களை கூட நான் வேணும் டீச் பண்ணுது. அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 24,384 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 3,048 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 58 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 54,610 ரூபாயாக இருந்தது. கல்வி வளாகங்கள், மருத்துவமனை, நீர்நிலைகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றி சுத்தப்படுத்தும் பணியில் நாணல் எனும் அமைப்பு ஈடுபட்டு வருகிறது. சுத்தம், சுகாதாரம் என்று ஏடுகளில் எழுதியுள்ள வார்த்தைகளை வாசிக்கும் பலரும் தங்களது அலட்சியத்தால் கண்ட இடங்களில் குப்பைகளை வீசி விடுகின்றனர். இதனால் தான் நம்மை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான குப்பைகள் சேர்ந்து சுற்றுப்புறத்திற்கு கேடு விளைவிப்பதோடு அந்த இடத்தையே பயன்படுத்த முடியாத அளவிற்கு சீர்கெட்டு வருகிறது. குப்பைகளை அகற்றினால்தான் சுகாதாரம் சீர்படும் என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்தும் விதமாக மதுரையில் நாணல் என்ற நண்பர் குழு செயல்பட்டு வருகிறது. நீர்நிலைகளை சுத்தம் செய்து தூர்வாருவது, கல்விக்கூடங்கள், மருத்துவமனை வளாகங்களில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றுவது என்று இளைஞர்கள் களம் இறங்கி விடுகின்றனர். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இந்த பணிகளை செய்து வருகின்றனர். விடுமுறை நாளில் மதுரை அண்ணாநகர் பிற்படுத்தப்பட்டோர் கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் தேங்கி கிடந்த குப்பைகள், அடர்ந்த முற்செடி மற்றும் புதர்களை அகற்றி சுத்தம் செய்து மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களும் இந்த மாதிரி நிறைய குப்பை கூடங்கள் தேங்கி இருக்குது. அது நம்மளுடைய அலட்சியத்தினால் ஏற்பட்டது. அது நம்ம அந்த குப்பைகளுக்கு காரணம்
வேற யாரும்னா நம்ம தான். அப்போ அந்த குப்பைகளை சுத்தம் பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. அதை உணர்த்தும் வகையில இன்னைக்கு மதுரையில மாணவர்களையும் எங்கள் இளைஞர்களையும் கொஞ்சம் எல்லாரும் ஒருங்கிணைத்து இந்த சுத்தம் பண்ற பணியை நாங்க மேற்கொள்றோம். நாணல் அமைப்பு இளைஞர்களைப் போல் நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞரும் பொது பணிகளில் ஈடுபட்டால் நாடு சுத்தமாகும். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.